அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு தன்னை அழைத்து கூறியது பாஜக தான்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு. ஈரோட்ல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செங்கோட்டையன், பன்னீர்செல்வம் மட்டும்தான் முதலமைச்சராக ஜெயலலிதா அமர்த்தினார் அப்படின்னும், நாங்க இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்க முடியாதுன்னு அவர் கூறினாரு. எல்லாத்துக்குமே சிபிஐ விசாரணை கேட்கும் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு விவகாரத்துல இதுவரைக்கும் சிபிஐ விசாரணை கேட்காதது ஏன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி நடத்தல அப்படின்னும், அவரது மகன், மாப்பிள்ளை, அக்கா மகன் ஆகியோர் தான் கட்சியை வழிநடத்துறதாகவும் குற்றம் சாட்டினாரு. 2009ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமிய பொறுப்புகள்ல இருந்து நீக்கிய ஜெயலலிதா, அவரை சுற்றி இருந்த யாரையும் அதிமுகல இருந்து நீக்கலன்னு கூறிய செங்கோட்டையன், ஆனா தற்போது என்ன சுற்றி உள்ளவர்கள் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. என்கிட்ட யார் பேசினாலும் கட்சியில இருந்து நீக்கப்படுறதா குற்றம் சாட்டினாரு. தேர்தல்ல அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா கட்சியில இருந்து போனவங்கள ஒன்றிணைக்கணும்னு செங்கோட்டையன் தெரிவித்தாரு.